பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் ஆண்டவரை. இந்த இரவு வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறீங்க ஆண்டவரை. அற்புதங்களை அதிசயங்களும் செய்கிறவர் ஆண்டவரை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா. நீர் மகா பெரியவர் ஆண்டவரை, மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர், மகா உன்னதமான தெய்வம் ஆண்டவரை. எஸ் டேடி, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி ஆண்டவரை, நன்றி 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 ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை, நன்றி. உண்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, நீர் பெரியவரப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரை. நீர் சிறந்தவர் ஆண்டவரை, நீர் பரிசுத்தமுள்ள தேவன், நீர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். உண்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில், அந்த இரவு பொழுதுல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. கடந்த 10 மாதங்களாக கண்மணியை போல பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் அற்புதமாக நீர் நடத்தினீர் ஆண்டவரே. அதிசயமாக நீர் நடத்தினீர் ஆண்டவரே. போய் வந்த இடங்கள், சகல காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கண்மணியை போல பாதுகாத்து வந்தீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீங்க ஆண்டவரே. நீர் மகா பெரியவர் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர் ஆண்டவர். நீர் நன்மை செய்கிறவர் ஆண்டவர். ஆமென். தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர், அற்புதங்களை செய்யும் ஆண்டவர். அதிசயங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்கப்பா. இந்த புதிய மாதத்திற்கான ஜீவன், இந்த புதிய மாதத்திற்கான சுக பலம், ஆரோக்கியம், ஆயுள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குள்ள, இந்த புதிய மாதத்துல ஆமென், அநேக நன்மைகள் உண்டாக போகுதுப்பா. ஆமா, நாங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே. இந்த மாதத்துல அதிகமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போறீங்க. இந்த மாதத்துல அதிகமான நன்மைகளை கொடுக்க போறீங்க ஆண்டவரே. ஆமா, எங்க மன விருப்பத்தின்படி தந்தரல போறீங்கப்பா. எங்கள் மன விருப்பத்தின்படி இந்த மாதத்துல நிறைய செய்ய போறீங்க. கடந்த மாதங்கள் நீர் நடத்தின விதம் அற்புதம் ஆண்டவரே. நீர் நடத்தின விதம் அதிசயம் ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அற்புதமாக சந்தித்தீர் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயங்களும் கண்ணும் கருத்துமாக எங்களை பாதுகாத்தீங்கப்பா. எங்கள் தேவைகள் சகலகள் எல்லாவற்றையும் நீங்க அற்புதமாக எங்களுக்கு சந்தித்தீங்கப்பா. எல்லா தேவைகளை ஆண்டவர் எங்களுக்கு சந்தித்து கொடுத்தீங்கப்பா. எஸ் டேட், எஸ் டேட். ஆமா, அந்த மாதத்துல கூட என்னென்ன தேவைகள், என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இந்த மாதத்துல எல்லாம் கொடுக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரை. எது வேணுமோ, என்னென்னலாம் குறைபட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படுகிறதோ, எதெல்லாம் எங்க வாழ்க்கையில எங்களுக்கு தேவைப்படுகிறதோ, அப்படிப்பட்ட எல்லா நன்மைகளையும் ஆமென், வானத்திற்குரிய பூமிக்குரிய எல்லாவித நன்மைகளால நீங்க எங்களை நிரப்ப போறீங்க ஆண்டவரே. நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை நம்புகிறோம் சுவாமி, நாங்கள் உண்மை நம்புகிறோம்பா. உம்மாலே முடியும் என்று சொல்லுகிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆண்டவரால முடியும், எல்லாம் ஆண்டவரால முடியும், நடக்கும். நன்மைகள் உண்டாகும் ஆண்டவரே. இந்த மாதத்திற்குரிய கனிகள் உண்டாகும்.
இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீங்க. இந்த மாதத்திற்குரிய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் ஆண்டவரே. எஸ் டாடி, எஸ் டாடி, உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, முன்னிலும் அதிகமா நம்புறோம். ஆமாம், தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் நம்புறோம். அவரால் எல்லாம் முடியும், அவரால் எல்லாம் கூடும், அவரால் செய்ய முடியும். நாங்க நம்புறோம் டாடி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதமா செய்ய போறீங்கப்பா, அதிசயமா செய்ய போறீங்கப்பா. ஒவ்வொரு தேவைகளை நீங்க எங்களுக்கு அழகா கொடுக்க போறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவர். ரொம்ப நாங்க மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை எல்லாம் நீங்க செய்யறீங்க ஆண்டவரை. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். உண்மை நாங்கள் போற்றுகிறோம், உண்மை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரை. உண்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரை. எங்களுடைய எல்லா தேவைகள் எல்லா காரியங்களை எங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் நீர் கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரை. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. கடந்த நாட்கள்ல மனிதர்களை நம்பி சில விஷயங்களை நாங்க ஏமாந்து போயிருக்கலாம். இவர்கள் எனக்கு உதவி செய்திருக்கலாம், அவர்கள் எனக்கு உதவி செய்திருக்கலாம், ஆனா செய்யாம போயிட்டாங்களே. நாங்க நினைத்தது சில விஷயங்கள்ல மனிதர்களிடத்துல நாங்க ஏமாந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீங்க ஒருபோதும் ஏமாற்ற மாட்டீங்க ஆண்டவரே. உண்மை நம்புற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. தேவைக்கு அதிகமா நீங்க கொடுப்பீங்க ஆண்டவரே. தேவைக்கு அதிகமா நீங்க கொடுப்பீங்கப்பா, தேவைக்கு அதிகமா கொடுப்பீங்க ஆண்டவரே. நாங்க நம்புறோம் ஆண்டவரே, உம்மால் முடியும் என்று சொல்லுகிறோம். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. நாங்க விசுவாசிக்கிறோம். தேவனால் கூடும், தேவனால் நடக்கும், தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். எங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குறைவுகளை ஆண்டவர் அதை நிறைவாக்கி எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் வானத்துக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் அவர் எங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நான் நம்புகிறேன், என் அப்பா என் கூட உண்டு. நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் என் கூட இருந்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக எதையும் செய்வாரு. எனக்காக எப்பேற்பட்ட காரியங்கள்னாலும் அவர் செய்வார். என்னால முடியாததுதான், ஆனால் என் தேவனால் முடியும் என்று சொல்லுகிறேன். என்னால இதை செய்ய முடியாதுதான், ஆனா என் அப்பாவால இதை செய்ய முடியும் என்று நான் நம்புறேன். நான் நம்புகிறது அவரால் நடக்கும் என்று சொல்லுகிறேன். நான் நம்புறது கர்த்தரால மட்டும்தான் நடக்கும். ஆமா, நான் என்னெல்லாம் நம்புறேனோ அது தேவன் செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை அதிகமானவைகளை எங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரை. எல்லா வனாந்தரங்கள் வயல் வெளியாய் மாற போகிறது. ஆமென். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் பார்க்க மாட்டா, ஆனா உன் வாய்க்கால் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆமா, உன் வீட்டுல வெறுமையா இருந்திருக்கலாம், உன் வீட்டுல ஒண்ணுமில்லாம இருந்திருக்கலாம், உன் வீட்டுல கஷ்டத்துல இருந்திருக்கலாம், நீ கடன் பிரச்சனையில இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாம எங்க பார்த்தாலும் வனாந்தரமும், எங்க பார்த்தாலும் எம்டி, எல்லாம் வெற்றிடும், ஒண்ணும் இல்லை. ஆமா, அப்படியே ஒண்ணு இல்லாத சூழ்நிலைகளை ஆண்டவர் இல்லாதவைகளை எல்லாம் இருக்கிறது போலதான் எல்லாம் அவன் வாழ்க்கையில செய்ய போறாரு. நீ ஆமென், ஆமென். இந்த மாதங்கள் ஆமா குறைவுபட்டது எல்லாம் ஆமா ஏற்கனவே அவர் அற்புதமா நடத்தி வராரு. இனி அதை விடவும் பெரிதாய், அதை விடவும் மகிமையாய் கர்த்தர் நடத்த போறாரு. நான் பிலீவ் பண்றேங்க. அதை விட மகிமையாய் ஆண்டவர் நடத்த போறாரு, மகிமையாய் செய்வார். நான் நம்புறேன். அவரால் எல்லாம் முடியும்னு சொல்லுறேன். அவரால் தான் முடியுங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அவராலே முடியும் என்று சொல்லுகிறேன். உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தராலே முடியும் என்று சொல்லுகிறேன். தடைப்பட்ட காரியங்களை ஜெயமாய் மாற்றுவதற்கு தேவனால் முடியும் என்று சொல்லுகிறேன். ஆமென்.
க்ளோரி 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 க்ளோரி. மகிமை மகிமை மகிமை. நீங்கள் விருப்பப்பட்டது, நீங்க ஆசைப்பட்டது, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், தடைப்பட்டது எல்லாம் இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போறாரு, வாய்க்க பண்ணுவார். நான் பிலீவ் பண்றேங்க, ஆண்டவர் வாய்க்க பண்ண. எதெல்லாம் தடைப்பட்டு கிடந்ததோ எல்லா நன்மைகளும் இந்த மாதத்துல கிடைக்குங்க. ஆமா, வேலைகள்ல தடையா, பொருளாதாரங்கள்ல தடையா, திருமண காரியங்கள்ல தடையா, எதுல உங்களுக்கு தடை, வர வேண்டிய பணம் வராம போகுது தடையா, எல்லா தடைகள் உடையும். படிப்பின் காரியங்கள்ல முன்னேற முடியல, வெளிநாடு வேலைகள்ல எனக்கு முன்னேற்றம் ஒண்ணுமே இல்லை, நான் முயற்சி செய்கிறேன் ஆனா தோல்வி, தொழில செய்கிறேன் தோல்வி, நஷ்டம், தொடர் நஷ்டமா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா நஷ்டத்தையும் மாத்துறாருங்க. எல்லா தடைகளும் உடையுது என்று சொல்லுகிறேன், எல்லா கட்டுகள் உடையுது என்று சொல்லுகிறேன். இன்னையில இருந்து ஒரு மாற்றம் உண்டாக போகுது, இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். பெரிய அற்புதங்க, சாதாரணமானது இல்லைங்க, சாதாரணமானது இல்ல. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்க போகுதுங்க, சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸ் உங்க வாழ்க்கையில உண்டாக போகுதுங்க. ஆமா, எஸ் 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 எஸ். யூ ஆர் நாட் எ காமன் கிரவுண்ட், யுவர் சூப்பர் நேச்சுரல் கிரவுண்ட். ஆமாங்க, நீங்க சாதாரண கிரவுண்ட்ல கிடையாதுங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மைதானத்தில். ஆமா, அங்க வேற லெவல்ல உங்களுக்கு திறக்கப்பட போகுது, உங்களுக்கு வேற லெவல்ல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, திறக்க போறாருன்னு சொல்லுகிறேன். எஸ் டாடி, எஸ் டாடி, ஆமன் டாடி. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா வறட்சிகள் மறையட்டும் ஆண்டவரை, எல்லா தரித்திர கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரை. பொருளாதாரங்கள்ல அவங்க உயர்வுகளை பார்க்க போறாங்க, பொருளாதாரங்கள் அவங்க பெரிய மாற்றத்தை பார்க்க போறாங்க, பொருளாதாரத்துல ஒரு பெரிய மேன்மையை பார்க்க போறாங்க. எஸ் டாடி, ஆமா, உங்க விருப்பத்தின்படி நீங்கள் நினைத்த காரியங்கள், உங்களுக்கு விரோதமாக காணப்பட்டவைகள் எல்லாம் மறைந்து நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இந்த மாதத்துல நீ அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆமா, தாவீது இழந்ததை எல்லாம் அவன் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான் பாருங்க. அவன் நிறைய, அவன் என்னெல்லாம் மிஸ் பண்ணானோ, அவன் எதெல்லாம் தவற விட்டானோ எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி 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 அவனுக்கு கொடுத்து அவனை பிளஸ் பண்றாரு பாருங்க. அப்படிப்பட்ட பிளஸிங்ஸ் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்று நான் சொல்லுகிறேங்க. சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் நடக்குங்க. ஆமா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பண வரவு, ஒரு மணி உங்க கையில வரும். க்ளோரி க்ளோரி. ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 10 மாதங்களாய் அவர் நடத்தின விதம், ஆமென், நன்றி சொல்ல அது போதாது, அவ்வளவு நடத்தினார். ஆமென், அவ்வளவு நடத்தினார். ஆமென். இந்த காரியம் நடக்குமா, ஆனா அதை நடத்தி கொடுத்தாரு பாத்தீங்களா. இதெல்லாம் வாய்க்குமா, நான் இதை செய்வேனா, இது என் கைக்கு வருமா, இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வருமா, இந்த நன்மைகள் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நீங்க சில நேரத்துல சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், சில நேரத்துல கலங்கி இருக்கும் போது கூட ஆண்டவர் அந்த எல்லா பிளெஸிங்ஸ உங்க கையில தந்தார் பாருங்க. அதை விடக்கும் அதிகமா இந்த மாதத்துல அவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பதற்கும் செய்வதற்கும் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதை நீங்க பிலீவ் பண்ணுங்க, அதை நீங்க நம்புங்க. எனக்கு செய்வார்னு சொல்லுங்க, எனக்கு தாங்க சொல்லுங்க, உரிமையோட சொல்லுங்க. ஆமென் ஆமென். ஆமா, என் இஷ்டப்படி, என் விருப்பப்படி நான் எதெல்லாம் லைக் பண்ணணும், நான் எதெல்லாம் ஆசைப்பட்டனும், சில விஷயங்களை அடைய முடியாம போயிருக்கலாம், தொழில் வளங்களை கூட, பிசினஸ்ல சில நீங்க முன்னேறி போக முடியாம இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தடைகள், ஏதோ ஒரு பிரேக்ஸ் உங்க வாழ்க்கையில காணப்பட்டிருக்கலாம். ஆனா சொல்றேன், எல்லா தடைகளையும் உடைச்சி உங்க தலைய உங்க எதிரிகளுக்கு முன்பாக நிறுத்தி உங்களை அவர் பிளஸ் பண்ணுவார்னு சொல்றாங்க. ஆமா, எதுல நஷ்டம் அடைஞ்சது அது லாபத்தை கருத்துற உங்களுக்கு தருவார்னு நான் சொல்றேன். எதுல நீங்க தோல்வி அடைஞ்சீங்க அதுல நீங்க ஜெயத்தை நீங்க பெற போறீங்க. எதுல நீங்க அவமானப்பட்டீங்க அதே காரியத்துலதான் நீங்க வெற்றிய பாப்பீங்கன்னு சொல்றேங்க. ஆமா, இது உங்க லைஃப்ல நடந்தே ஆகும்னு சொல்லுகிறேன். ஐ ப்ராஃபஸி. ஆமாங்க, உங்களுக்கு வராத பணம், உங்களுக்கு வராத பொருளாதாரங்கள், உங்களுக்கு வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த மாதத்துல, ஆமா, ஆண்டவர் உங்களுக்கு
கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். மனிதனை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், மனிதனை நம்பி அவங்க உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், அவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை வேண்டாம்னு சொல்லிருக்கலாம், தாரேன்னு சொல்லிருப்பாங்க, தராம கூட போயிருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ, எதெல்லாம் வரும்னு சொல்லி வராம போனதோ, இது கிடைச்சிருக்கும் ஆனா கிடைக்காம போயிடுச்சு. ஆனா சொல்றேன், இனி அது நடக்கும்னு சொல்லுகிறேன். அதை நீங்க முழுசா நம்புங்க. எஸ் எஸ் க்ளோரி. இதை பார்க்கிற பிள்ளைகளும், இனி இதை பார்க்க போகிற பிள்ளைகளும், நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. உங்க விட்டா முயற்சியை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க சோர்ந்து போயிருந்திருக்கலாம், பலன் இல்ல, பலத்தையே நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆனா சொல்றேன், புது பலம் கடவுள் உங்களுக்கு தருவாருன்னு நான் சொல்றேன். ஒரு புதிய வல்லமை, புதிய ஜீவன் உங்களுக்கு தருவாருங்க. உங்க வாழ்க்கையில அவர் உங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு உங்களை கொண்டு செல்வாருங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட மேலான காரியங்களை அறிவிப்பது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். மனுஷங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு இந்த நாள்ல நான் தருவேன், ஆனா கண்டிப்பா சொல்றேன், சிலர் அதை தராம போயிடுவாங்க. ஆனா தேவன் சொன்னதுதான், தருவேன். என்ன வசனம் சொல்லுது? உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தருவேன்னு சொல்றாரு. ஆமா, சங்கீதம் 20:4 பாத்தீங்கன்னா, அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளுவார். அல்லேலூயா. உன் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தருவார். நான் அவர்கள் மன விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்வேன்றார். என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்க? நல்லது, அது நல்ல விஷயத்தை நீங்க எதிர்பாருங்க, நன்மை உங்களுக்கு உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். என்னென்ன நன்மைகள்? தேவனிடத்துல கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, அப்ப நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதல்ல செய்வார். ஆமென். முதல்ல இஸ்ரவேலனுக்கு தான், நமக்கு தான், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு, அவருடைய சுதந்திரவாளிகளுக்கு தான். அல்லேலூயா. முதல்ல மேஜையில இருக்கிறது நமக்கு தான். ஆமென். கீழே நம்ம சாப்பிட்டு போக விழுறது தான் யாரோ ஒருத்தவங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளுடைய அப்பத்தை அவர் யாருக்கு கொடுக்க மாட்டார். உங்களுக்கு வைத்திருக்கிற தானியங்கள், உங்களுக்கு வைத்திருக்கிற கோதுமைகள், உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வைத்திருக்கிற காணான், எல்லா சகல பிளெஸிங்ஸும் உங்களுக்கு தான். ஏன்னா உச்சிதமான கோதுமையினால உங்களை போசி பாருங்க, கண்மலையின் தேனினால உங்களை திருப்திப்படுத்துவாருன்னு சொல்றேங்க. அல்லேலூயா. ஆமென். உங்க விருப்பம் நிறைவேறுங்க, உங்க விருப்பம் நிறைவேறும், நடக்கும், நடந்தே ஆகுங்க. பாருங்க, 12 வருஷமா பட்ட கஷ்டம் யோசேப்பு. நிறைய நினைச்சிருப்பான், ஆனா எல்லாமே வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு, ஆனா எதுவுமே நடக்காதது மாதிரியே இருந்திருக்கலாம். ஆனா அதுக்குரிய காலங்கள் வரும் பொழுது அது உங்களுக்கு நடக்கும். அது ஒருபோதும் தாமதிக்காதுங்க. எஸ் 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 உங்க விருப்பத்தின்படி நிறைவாய் உங்களுக்கு தருவாருன்னு சொல்ற, நிறைவாய் தருவார். நிறைய அள்ளி அளந்தல்ல, அளந்தல்ல, அளந்து 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 கிடையாது, அள்ளி கொடுக்கிறவர். அள்ளி மீன்ஸ் அதாவது எப்படி சொல்றது, அப்படி கொடுப்பாங்க. நெல்லு அந்த மரக்கால வச்சு அதை அள்ளும் போது அதை அப்படி கோரி எடுப்பாங்க. அந்த சாக்கு பைகள்ல இந்த கிராமத்துல பார்த்தா தெரியும் உங்களுக்கு, வயல்கள் இருந்துச்சுன்னா தெரியும், எங்களுக்கு வயல்கள் உண்டு. அப்ப அந்த நெல்லு அந்த மரக்கால வச்சு அப்படி அள்ளும் போது அப்படி அள்ளி அள்ளி அந்த சாக்கெல்லாம் அப்படியே அடைப்போம், அப்படி அடைப்போம். சும்மா ஒரு கை எடுத்து போட்டு அடைக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் நேரம் ஆயிரும். அப்படி அள்ளி அள்ளி அப்படி போடும்போது அப்படியே அந்த நெல்லு குவிஞ்சு கிடக்கும். நான் என்ன சொல்றேன்னு, அளந்து கிடையாது, அப்படி அப்படி கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பேன்ட்டாரு. ஆமென். ஏன்னா உன் விருப்பத்தின்படி, ஆமென், உன் விருப்பத்தின்படி. இஸ்ரவேலர்கள் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு அரசன் வேணும், எங்களை ஆளுகை செய்வதற்கு ஒரு மன்னன் வேணும்.
ஆனா ஆண்டவர் அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தான் கொடுத்தாரு. இவ்வளவு கேட்கிறாங்களே அப்படின்ட்டு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல கஷ்டப்படும் பொழுது, சாப்பாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் கஷ்டப்படும் பொழுது, மோசேயை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்கள் விருப்பத்திற்கு அதிகமா கொடுத்தார். எல்லாரும் ஓமரா கொண்டு போனாங்க. அதாவது அப்படி காடைகள் அப்படி குவிந்தது. அப்போ நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்க விருப்பத்தை விட அதிகமா என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தருவாரு. நீ அதான் சாலமோனுக்கு கேட்டதையும் கொடுத்தாரு, கேட்டதையும் கொடுப்பாரு, கேட்காததையும் கொடுத்தாரு. அல்லேலூயா. பர்திமேயு குருடன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்ட ஆண்டவர், ஆண்டவரே எனக்கு கண் பார்வை. திருப்பி 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 ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிட 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 ஆண்டவர் அவன் என்ன கேட்டான், பார்வை இழந்த மனிதனுக்கு பார்வைய கொடுக்கிறாரு. அல்லேலூயா. உங்க மன விருப்பத்தின்படி நடக்கும் என்று சொல்லுகிறேன் இயேசுவை நாமத்தில். அது நீங்க நல்லதே நினைக்கணும், அப்பதான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. சில பசங்க நினைப்பாங்க, எனக்கு அது உலகத்துல உள்ளவங்க, அது கடவுளுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பொண்ணு எனக்கு மனைவியா கிடைக்க மாட்டாங்களா, எல்லாம் உலகத்தின் காரியம். அந்த தேவையில்லாத காரியங்களுக்கு ஆசைப்படுவாங்க. அது கடவுள்கிட்ட கேட்டா கிடைக்காது. முன்னாடி அப்படிலாம் கேட்பாங்க. திருமணம் ஆகுறதுக்கு முன்பு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா சிலவங்க எல்லாம் கேட்டுருவாங்க, கடவுளே இந்த பொண்ணு எனக்கு மனைவியா வரட்டும்னே கேட்டுருவாங்க. ஆனா அப்படிலாம் நடக்காது. அது ஒரு சுய சிந்தைகள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நீங்க நினைப்பதை அவர் தருவார். சாலோமோன் நினைத்ததை கேட்டான். ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள், இவர்களை நடத்துவதற்கு எனக்கு அறிவு வேணும், எனக்கு ஞானம் வேணும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு ஞானம் கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தாரு. மாத்திரமல்ல, இதெல்லாம் இருக்கு, ஓகேதான். ஆனா இதையும் தாண்டி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கேளாத ஐஸ்வர்யம், நீங்க கேளாத செல்வங்கள், நீங்க கேளாதவைகள், நீங்க கேட்டதே கிடைக்கும். கேளாதவைகள் முதல்ல கேட்கணும், அப்பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் அவரே பார்த்து என்ன பண்ணுவாரு. ஆமா, நம்ம ஒருத்தவங்கிட்ட போறோம், ஏதோ ஒரு உதவி கேட்கிறோம், நமக்கு நிறைய பணம் தேவை இருக்கும், ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி தரக்கூடியவங்க சரி தாரம்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனா போதுமா அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சும்மா கேட்டாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னா என்னது, இன்னும் எனக்கு தேவை இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஏதாவது பார்த்து ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னா என்னது, எனக்கு அதிகமான தேவை இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்டது ஒரு 10,000 ரூபாய் தான். ஆமே. அப்ப அவங்களோட நினைப்புல என்ன இருக்கலாம், இன்னும் இவனுக்கு ஏதாவது தேவை இருக்கு போல, கூட ஏதாவது வேணுமாப்பா கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா, கூட ஏதாவது வேணுமா, சும்மா எது கேட்பாங்க. ஆனா கொடுத்துருக்காங்க, அப்படி நமக்கு அப்படி தந்திருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு இதுல போய் நின்றுப்போம், கேட்டிருப்போம், நண்பர்கள் இடத்துல ஏதாவது ஒரு அவசியத்துல ஒரு தேவைகளில் போய் நின்றுருப்போம். அப்ப ஏதாவது என்ன, இவ்வளவு இருந்தா நல்லா இருக்கும், சரிப்பா இதை வச்சுக்க, இது இன்னும் ஏதாவது தேவை வேணுமா, தந்தா நல்லா இருக்கும். ஆமே. அப்ப அதை தந்திருப்பாங்க. இதுதான் நம்மளும் செஞ்சிருப்போம், யார்கிட்ட கேட்டிருப்போம், வேற நம்மளை நாடி வந்திருப்பாங்க, நம்மகிட்ட ஒரு சின்ன இதை கேட்டிருப்பாங்க, அதை விடைக்கும் அதிகமா தான் நான்லாம் செஞ்சிருக்கேன். ஆமே. கேட்டதை விட நான் ஏன் அனுபவத்துல சொல்லுகிறேன். சில நம்மகிட்ட ஒரு உதவியோ ஏதாவது ஒரு காரியங்களை ஒரு விஷயத்த கேட்கறாங்கன்னா அதை விடைக்கும் ஒரு படி நம்மளே அப்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா என்ன? அப்படிதானே? ஆமா. பாருங்க, அப்போ கர்த்தர் சாலமோனுக்கு ஒரு ராத்திரியில் தரிசனம் கொடுத்தாரு. நீ விரும்புறத என்கிட்ட கேளுப்பா அப்படின்றாரு. பாருங்க, ஆண்டவர் என்ன ராஜாவாக்கினீர், நல்லதுதான், அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்தாரு. எனக்கு வேணும் ஆண்டவர், எண்ணம் அவங்களை நடத்தணும், அந்த ஞானம் வேணும், அந்த அறிவு வேணும், அதெல்லாம் இன்னும் வேணும். ஆண்டவர் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவனை பெருசா மாத்தினார். பாருங்க,
ஆயுள கூட கேட்கலதான் ஆனத்தான், இதையும் நான் தாரேன்றாரு. அதையும் தருவேன், ஆயுளையும் தருவேன், எல்லாம் தருவேன் உனக்கு அப்படின்றது. ஏன்னா வசனம் சொல்லுது, உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன். சங்கீதம் 20:4. அல்லேலூயா. ஆமா, சின்னதா ஏதாவது கேட்டா கூட பெருசா செய்வாருங்க. சிலவங்க வீடு கட்டும் போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பணமே கிடையாது, வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவங்க ஒரு ஹிந்து சகோதரன் தான். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த வீடை பார்த்து பெரிய வீடு, வெறும் ஆட்டோ ஓட்டுறாங்க, வெறும் 5000 ரூபாய் தான் இருந்துச்சுன்னாங்க. ஆனா இதை வச்சு நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு நினைச்சாங்க. கொஞ்சோல தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் பணம், எல்லாம் பெரிய வீடு. அப்படி பணம் வர 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 என்ன தெரியுமா, ஒரு விஷயத்துல இறங்கும் பொழுது அதுல மேன்மையை பார்க்க முடியும். இது பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், வரும் அப்போ ஒரு லட்சங்கள் வரும், அப்போ பார்த்துக்கலாம்னா ஒரு நாள் அது நடக்காது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நீங்க செயல்படுங்க. உங்ககிட்ட ஒரு பிசினஸ் நீங்க பண்ண நினைக்கிறீங்க, உங்ககிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு ஆரம்பிங்க. நம்ம சக்திக்கு மிஞ்சி நம்ம கடன் வாங்கியோ அப்படியும் இல்லை, நமக்கு என்ன இருக்கோ அதைத்தான் காட்டணும். அப்போ அதுல ஒரு உயர்வுகள் உண்டாகும். ஆமா, அதுக்கு சொல்றேன்னு, எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்க பழங்கள் பிசினஸ் பண்ணாங்க. ஆரம்பத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாங்க, அடுத்தவங்க கிட்ட வாங்கி, அது என்ன சொல்றது, பைனாப்பிள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தொழில். அதை அவங்க செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதை செஞ்சாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் பொழுது கொஞ்சம் அது எல்லாரும் அற்பமா தான் சொன்னாங்க. இவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படிதான் சொன்னாங்க, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு, இவங்க என்ன ரோடு சைடு போய் இதெல்லாம் போய் வித்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் வசதி கிடையாது, இதுலாம் காசு கிடையாது, அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நாள் போக 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 அந்த நபர் அந்த தொழில்கள்ல அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி நின்று 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழிலை செஞ்சு, குடும்பமா செஞ்சு, கண்ட கண்ட இடங்கள்லாம் பழங்களை வித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியில சேல்ஸ். அப்புறம் ஒரு வாடகை வீட்டுக்கு போனாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமா, ஒரு வாடகை வீட்டுக்கு போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த வீட்டையே வாங்கிட்டாங்க. இப்ப அதை பத்தி சொல்ல முடியல. அவங்க பெருகிட்டாங்க. என்னது அற்பமா நினைச்சாங்க, பெருகிட்டாங்க. சாதாரணமா ஒண்ணு நீங்க கேட்பீங்க, விளையாட்டுத்தனமா கூட கடவுள்கிட்ட எனக்கு இது கேட்பீங்க, விளையாட்டுத்தனமா கூட எனக்கு இந்த வண்டி இருந்துச்சு நல்லா இருக்கும்னு சும்மா கேட்பீங்க. ஆனா உண்மையிலே அதை கடவுள் செஞ்சு தருவார். அதான் உண்மை. இதெல்லாம் எப்படி நடக்கும். அதான் நம்பிக்கை. நடக்கும், நம்புங்க. உங்க தொழில் மேல எப்படி லைக் பண்றீங்க, உங்க வியாபாரத்தை, உங்க கம்பெனில நீங்க ஒரு மேனேஜரா இருக்கிறீங்களா, நீங்க எப்படி சின்சரா விரும்புறீங்க, அதை விட அதிகமா நீங்க ஆண்டவரை விரும்பும் போது அதில் மேன்மையானவைகளை உங்க வாழ்க்கையில செய்வார். வெறும் படிப்பு மட்டுமல்ல. ஆமே, ஞானத்தை கேட்டவனுக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் சகலமும். கேட்டது ஒண்ணுதான், பெற்றுக்கொண்டது நிறைய. பரிதிமேவி கூட 2-3 டைம் கேட்டான், அவனுக்கு விடுதலை. ஆமே, அவனுக்கு விடுதலை. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, வேலைக்காரன் பிழைப்பா. சிம்பிளா போய் கேட்கிறான், ஆண்டவரே ஒரு வார்த்தை, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி இல்லாதவன், என் வேலைக்காரனுக்கு ஒரு சுகம் வேணும். ஒரு வார்த்தை அங்க நடக்குது. கேட்டாங்க. உங்க இஷ்டப்படி, உங்க விருப்பப்படி ஆண்டவர் நீங்க கேளாததையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர வல்லவர். நீங்கள் கேட்டதையும் தருவார். ஏனென்றால்
தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். உங்க இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறபடினால் உங்க ஆசைகளை மனிதர்கள் நிறைவேற்ற முடியாம போயிடலாம். நம்மளை கட்டின மனைவி கூட நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், அவ கூட நம்மளை தராம போயிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு செய்வோன்னு சொல்லுவாங்க, அதை செய்யாம போயிடுவாங்க. அல்லது பெற்றோர்கள் கூட தருவன்பாங்க, அது ஏதாவது தராம போயிடலாம். நண்பர்கள் பிள்ளைகள் கூட கொடுப்பேன்பாங்க, கொடுக்காம போயிடலாம். ஆனா தேவன் அப்படி கிடையாதுங்க. நம்முடைய இருதயத்தின் எண்ணத்தை அறிந்தவர், எதையும் நமக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா நீங்க ஜெபத்துல நீங்க எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க ஜெபத்துல எதெல்லாம் கேட்கிறீங்களோ நீங்க எல்லாவற்றையும் இரட்டிப்பாக 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 ஆண்டவர் உங்களுக்கு தருவாருங்க. ஆமா, இரட்டிப்பாக தருவார், இரட்டிப்பாக தருவார், இரட்டிப்பாக தருவார். கானானிய ஸ்திரீ கேட்டா கொடுத்தார். ஆமென். என வசனம் சொல்லுது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றாரு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன்னு சொல்றாரு. ஆமா, அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள். அவனை தொட நினைப்பீங்க, அதை தொட முடியாது, ஆனா அந்த கடவுள் உங்களுக்கு செய்வாரு. அடுத்தது அப்படி தொட நினைப்பீங்க, ஆனா அப்படி டச் பண்ண முடியாது, ஆனா அப்படி போய்கிட்டே இருப்பீங்க. அந்த உயர்வை அப்படியே போய்கிட்டு இருப்பீங்க. அப்படி நடக்கும்னு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். அது 2 மடங்கு உங்களுக்கு வரும். ரெட்டிப்பான ஞானம் வருங்க உங்களுக்கு. ரெட்டிப்பான ஞானம் ஊழியத்துல நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, அல்லது நீங்க ஒரு தொழில் செய்தாலும் சரி, அல்லது நீங்க வீடுகள்ல இருந்தாலும் சரி, 2 மடங்கு ஞானத்தின் வல்லமை தருவார், 2 மடங்கு பிளஸிங்ஸ் தருவார். உங்க இருதயத்தின் வேண்டுதல்கள், உங்கள் ஏக்கங்கள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கவலைகள், உங்க பிரச்சனைகள், நீங்க எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ எல்லாவற்றையும் உங்க விருப்பத்தின்படி, ஏன்னா உங்க மன விருப்பத்தின்படி உங்களுக்கு ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிச்சு உங்க பட்டணத்துல உங்க தலையை உயர்த்தி உங்க எதிரிகளுக்கு முன்பாக உங்களை வேற லெவல்ல அவர் வச்சிருப்பாருன்னு சொல்றேன். உங்களை பார்த்து நீ எல்லாம் பிழைக்கிறதுக்கு வக்கில்லன்னு சொல்லியிருப்பாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லியிருக்கலாம். உங்களை பார்த்து இதெல்லாம் இந்த குடும்பங்கள் நல்லா வராதுன்னு சொல்லியிருப்பாங்க, இழிவாய் பேசியிருப்பாங்க, இருப்பதற்கு இவர்களுக்கு எல்லாம் வீடு உண்டுமா என்று உங்களை பார்த்து நகைத்து இருக்கலாம். அல்லது இந்த காலகட்டத்திலும் கூட, இந்த நாகரிக காலத்திலும் கூட சரியான வீடு கிடையாது, சரியான வசதி வாய்ப்புகள் கிடையாது, சொந்த பந்தத்துக்குள்ள கூட ஒரு புறக்கணித்தல் உண்டாக இருக்கலாம். உங்களோட சரியான பணம் இல்லாம இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாம இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்க புத்திக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். தேவனை சாராமல் இருக்கிறவர்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவர்கள் தலைமுறை தோறும் அது இருக்குமா தெரியாது. எங்க ஊர் பக்கத்துலலாம் சொல்லுவாங்க, அதாவது வேறு மக்களை சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணையார்னு சொல்லுவாங்க. பண்ணையார் அப்படின்னு பணக்காரர், வேற கடவுளை அறியாதவர்கள், அதாவது இயேசுவை அறியாதவர்கள் பண்ணையார். ஆனா வேலை கொடுப்பான், வேலை கொடுப்பான், வயல்களில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடும் கூட கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயேசுவை அறியாத பண்ணையார்கள். ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சில வருடங்கள் போகும்போது நான் பார்த்துருக்கேன், அந்த பண்ணையார் அவர்களுடைய பிள்ளைகள், அவங்க லைஃப், சிலருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா அந்த பிளெஸிங்ஸை அவர்கள் அனுபவிப்பதற்கு தகுதி இல்லாமல் போயிடுறாங்க. குடிச்சிட்டு ஓரமாக கிடக்கிற நான் பார்த்துருக்கேன். கடைசி அவங்க சொல்லுவாங்க, அந்த பண்ணையாரோட மகன் என்னப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை நான் சொல்ல முடியல, அவ்வளவு கேவலமாக இருக்கும், அவர்கள் வாழ்க்கை கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அவர்கள் தகப்பனுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸை அவர்களால் அனுபவிக்க முடியாம சிலர் வியாதிப்பட்டு மரணங்கள், சிலது வந்து அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கைவிட்டு போயிருக்குது. அதான் நான் அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் உண்மையில நடந்தது. புறஜாதியான மனிதர்கள், அதாவது மற்றவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், அப்படிதான் சொல்றேன். அப்ப அவங்களுக்கு அது நிலைக்கல. அப்போ அந்த சில வீடுகளை நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் பெரிய பண்ணையாரு அப்படி இப்படி, ஆனா அந்த வீடுகள் பாலடைந்து கிடந்ததையும் நான் பார்த்துருக்கேன். ஏன்? எதனால? உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தின் ஆசீர்வாதம் அது நிலைக்காது. அதாவது உலக மனிதர்கள், அவர்களுக்கு உலக மனிதர்கள்னா அடிக்கடி சொல்றேன், தேவனை அறியாதவர்கள், அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்காது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு பயந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள் தலைமுறை தலைமுறையா நிற்கும். ஆமாங்க, அதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா, இயேசுவை அறிந்த பிள்ளை, இயேசுக்காக ஊழியம் செய்தவர் யாரு? டாக்டர் பால் தினகரன். அப்போ அவருடைய காலங்களுக்கு பிறகு அவரு நல்ல பிளெஸிங்ஸ், எப்படின்னா தேவன் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை அவங்க மகன் அது நல்லபடியா அது பல மடங்கு உயர்வாகுது. அதுக்கப்புறம் பாருங்க, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார், அவர் ஜீவனோட இருக்கிறார், ஊழியம் செய்யறாரு, கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா அவங்க பிள்ளைகளை பாருங்க, பால் தினகரன் பாருங்க, தினகரன், பால் தினகரன், அப்படித்தானே? அப்புறம் அவங்க பையன் பேர் என்ன பேர் எனக்கு சரியா தெரியல, அவங்க அப்படித்தானே? அப்படி அந்த அப்படியே அதை அனுபவிப்பதற்கு என்னென்ன நிரந்தரமான நித்திய ஆசீர்வாதங்கள் இதுதான். அப்படியே வரும், எக்ஸ்டன் ஆகிட்டே இருக்கும், விரிவாக்கம் உண்டாயிட்டே இருக்கும், மல்டி பெருக்கம் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நித்திய ஆசீர்வாதம். நிரந்தரமா அப்படி கொடுப்பாரு அவருடைய பிள்ளைகளுக்கு. இரவு பகல் அவர்கிட்ட ஜெபம் பண்ற பிள்ளைங்களுக்கு, இரவு பகல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுப்பார். அவர் எவ்வளவு அழுதுருப்பாரு அந்த ஊழியக்கார் தினகரன். ராத்திரி முழுவதும் தூங்காம ஜெபம் பண்ணுவாராம். காலையில பார்த்தா பேங்க்ல வேலை பார்க்குற மனுஷன், பஸ் வர்றதுக்கு லேட்டாலும் 5 நிமிஷம் வீட்டுல வந்து பைபிளை படிப்பாராம். நேரத்தை ஆபீஸ் போயிட்டு வந்தாருன்னா ஈவினிங் வரும்போது உடனே வந்து வேதத்தை படிப்பாராம், ஜெபம் பண்ணுவாராம். சாயங்காலம் எங்கேயாவது கன்வென்ஷன் ரெடி ஆச்சுன்னா அந்த போய் பிரசங்கம் பண்ண போவாராம். டிஜிஎஸ் தினகரன் அப்படி போவாராம். அப்போ அவருக்கெல்லாம் அவங்க முன்னோர்கள் வந்து சொத்து சேர்த்து வச்சு அல்லது தோப்பு துறவுகள் வயல்களை வாங்கி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு ஓட்டு வீடு, சாதாரணமான ஒரு வீடு, சின்ன வீட்டுல வசித்து வந்தவர். இன்னைக்கு பாருங்க, அவருக்கு பேர்ல டிஜிஎஸ் அந்த சாலையே இருக்குதான் சென்னையில, சொல்லுவாங்க, நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட பிளெஸிங்ஸ் இதுதாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஆசீர்வாதம். ஆமென். ஏன வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான. இப்ப பாத்தீங்களா, இது ஒரு அழகான ஒரு உதாரணம் தான். ஆமென். உங்களுக்கு எட்டாதவைகளை ஆண்டவர் செய்வாருங்க. முடியாது. இதெல்லாம் நான் வந்து சிலவங்கள பாத்தீங்கன்னா, காவல்துறையில வேலை எப்படி கிடைச்சு எனக்கு தெரியவே இல்லை பிரதர், இது எப்படி கிடைச்சுன்னு எனக்கு தெரியல பிரதர். அதான் சொல்றேன், ஆச்சரியமானவைகள் நடக்கும் சொல்லுகிறேன். ஷாக்கிங்கா இருக்கும். ஐயோ இது எப்படி எனக்கு, ஏங்க நான்லாம் எப்படி வீடை கட்டி காரை வாங்கி BMW கார் வாங்குவோம், அது வாங்குவாங்க. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேங்க, ரோல்ஸ் ராய்ஸா வாங்குவீங்க. ஆமா வாங்குவீங்க, அதான் நம்பிக்கை. அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி சொன்னா, அவன் ஒருவனுடைய பேச்சுக்கும் நீங்க காது கொடுக்காம தேவனுடைய சத்தத்துக்கு மட்டுமே செவி கொடுங்க. நீங்க தாங்க உண்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, உன் மரண விருப்பத்தின்படி நான் தருவேன்றாரு.
நீ ஆசைப்பட்டிருப்ப. ஆண்டவரே இந்த வேலைய என் கைக்கு இது வந்துச்சுன்னா நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்பேன். நான் இப்போ அடுத்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா, ஆனா எனக்கு ஒரு சொந்தமா ஒரு பிசினஸ் வந்துச்சுன்னா நான் நிறைய பேருக்கு வேலை கொடுப்பேன், நல்ல சம்பளம் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவனிடத்துல கேட்டு அதற்கான முயற்சிகளை முறையாய் செய்யும் பொழுது ஒரு கம்பெனி இல்லைங்க, எத்தனை நாள் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். உங்க வேலைகள்ல ப்ரொமோஷன்ஸே இல்லை, இன்னும் லேபராகவே இருக்கேன், அந்த கேட்டகரியிலே இருக்கேன். இன்னும் சூப்பர்வைசராகவே அந்த கேட்டகரியிலே தான் நான் இருக்கேன். இன்னும் அந்த என்ஜினியரு, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரு, அந்த சைட் இன்ஜினியரு, அந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளே, அதாவது அந்த லெவலுக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்படி கிடையாது. ஒரே கட்டத்துக்குள்ள உங்களை அப்படி வைக்க மாட்டாருங்க. அடுத்த அடுத்த உயர்வுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்க. ஆமா, எம்டி ஆக்குவாருன்னு சொல்றேன். நீங்க தாங்க எல்லாமே ஜிஎம் ஆவீங்க, அரசியல்ல நீங்க கலக்குவீங்கன்ற. ஆமா, ஒன்னும் விட்டுறக்கூடாது, பிடிச்சிடணும், தூக்கிடணும் எல்லாத்தையும். தாவீது கேட்ட ஆண்டவரை நான் இதை தொடரலாமான, தொடரு, பின்தொடரு, நான் பார்த்துக்கிட்டேன், அவ்வளவுதான். செய்யலாமா, செய், நான் பார்த்துக்கிட்டேன். அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்கெங்கெல்லாம் தாமதிக்கிறீங்களோ உங்க வேலையை இன்னொருத்தன் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். மைண்ட் இட், நீங்க சிந்தனையில வச்சுக்கிடணும். உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, இந்த இடத்துல ஒரு தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, மாதங்கள் போய்கிட்டே இருக்கும். அதே பிளேஸ்ல இன்னொருத்தன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தொடங்கியிருப்பான், அல்லது இன்னொருத்தன் ஒரு துணி கடையை தொடங்கியிருப்பான், அல்லது இன்னொருத்தன் ஒரு ஒர்க் ஷாப்பா போட்டிருப்பான், அல்லது ஒரு டீ கடையை போட்டிருப்பான், ஒரு பெட்டி கடையை போட்டிருப்பான். அப்ப நீங்க அப்படி யோசிச்சுட்டு, அப்போ நம்ம அதை எடுத்துருக்கலாமோ? அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்க இருக்கிற பட்டணங்கள்ல நீங்க ஊழியத்துல கலக்கணும். ஊழியம் செய்யறவங்க இருந்தீங்கன்னா ஊழியத்துல கலக்கணும்னு சொல்றேன். விட்டுறக்கூடாது, நடங்க, வண்டி எடுங்க, எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கோ போய் நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, அது நடக்கும்னு சொல்றேன் இயேசு நாமத்தினால. ஒரு லேண்ட் பிடிச்சிருந்தா அடுத்தவனுக்குள்ள இருந்தா எவனுக்குள்ள நீ காசு கொடுத்தா வாங்க போறீங்க. ஆமாங்க, காசை கொடுத்துதான் நீங்க வாங்க போறீங்க. சும்மா கிடைச்சா அது தேவனுடைய செயல், அது அவர் பார்த்துக்கிடுவாரு. அங்க போங்க. யோசுவாட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமா, வசனம் இருக்கு, நீ போ அப்படின்னாரு. ஆட்களை அனுப்புறான், வேவு பார்க்க ஆட்களை அனுப்புறான். வேவு பார்த்துட்டு சூப்பர்பா, தூக்கிடலான்னு. ஆமே, அப்படி கோட்டையை சுத்துறாங்க. எத்தனை வாட்டி? 6ஆ 7ஆ? சும்மா சுதந்திரிக்கணும், நிறைய வேலைகள் உண்டு. சுத்துறாங்க. எத்தனை வாட்டி? 6 7 வாட்டி களம் ஊதுனாங்கல்ல, சுத்துறாங்க. கோட்டை உடஞ்சிச்சு, உள்ள பிடிச்சான் பாருங்க. அதுதான். ஆமே, போங்க, முன்ன போங்க, முடியும்னு சொல்றேன். முன்ன போங்க, ஒரு கால் எடுத்து முன்ன வைங்க. அந்த யோர்தான்ல உங்க காலை வைங்க, உங்க கால் எடுத்து வைங்க, அது கற்குவிகளா மாறும். இந்த தண்ணீரை எப்படி கடப்பேன்? மோசே அப்படி நினைக்கல. நான் எப்படி இந்த செங்கடல்? கடவுள் கூட இருக்கிறாரு. ஆமே, கடவுள் என் கூட இருக்கிறாங்க. இதை கடப்பேன், இந்த மக்களை கூட்டி செல்வேன். அந்த வனாந்திர பயணமா இருந்தாலும் தேவன் நடத்துவாரு. நான் அவங்களை அழைத்து செல்வேன். வைராக்கியமா போனாங்க. ஆமே, கர்த்தர் அவன் கூட இருந்து செஞ்ச காரியங்கள்லாம் பெருசா இருந்துச்சு. யோசுவா கடவுள் சொன்னாரு, போன்னு சொன்னாரு, நீ கிளம்பு, நான் பார்த்து யுத்தத்தை நாளா செய்யணும், யுத்தம் என்னுடையதுன்னு சொல்றாரு. உனக்காக இறங்கி நான் வேலை செய்வேன்னு சொல்றாரு. ஆமேன். அவன் போனான், தண்ணீர்ல காலை வச்சான், விலகுது பாருங்க. ஆமேன், கற்குவிகளா மாறு. போ அந்த பக்கம். அல்லேலூயா. எரிகோ கோட்டையை புட்டி கிடைச்சது பாருங்க. ஆமன். பாருங்க, அவரு பேரு சரியா தெரிய மாட்டேங்கிற. ஆமன், க்ளோரி, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமன். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட. கிதியோன் உடனடிங்கி எல்லாரும் சொல்லாங்க. பயந்தவன்பா, அவன் ஒண்ணுக்கு ஆகாதுப்பா, அதெல்லாம் ஆகாதுப்பா, இதெல்லாம் கழியாதுப்பா, இதெல்லாம் எங்க போட்டு முன்னேற போகுது, இதெல்லாம் எங்க, இவெல்லாம் மக்களை காப்பாற்ற போறான், எல்லாம் கிண்டல் தான் பண்ணாங்க, கேள்விதான் பண்ணாங்க. இவன் கடவுள்கிட்ட எனக்கு முடியாதுங்கிறான். ஆண்டவர் சொன்னாரு,
பராக்கிரமசாலின்னு சொன்னாரு. பயந்தாங்கோலிய பார்த்து பராக்கிரமசாலின்னு சொன்னாரு. தைரியம் இல்லாதவனை பார்த்து நீ தைரியசாலின்னு சொன்னாரு. என்னால ஊழியமே செய்ய முடியாதுன்னா ஊழியம் செய்வன்னா, என்னால இந்த பிசினஸ் பண்ணவே முடியாது, நீ தான் இந்த பிசினஸ் பண்ணுவன்ற. என்னால அந்த ஜனங்களை நடத்தவே முடியல கடவுளை, நான் சொல்றேன் நீங்க தான் இந்த ஜனங்களை நடத்துவீங்க. நீங்க தான். ஆமா, செலக்டட். நான் சொல்றேன் யுவர் செலக்டட் பர்சன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். ஆமா, நீதான் போன பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா போனோம், பகல செய்யாம ராத்திரி போய் செஞ்சான். என்ன சொன்னாரோ கிதியோனிடத்தில் கடவுள் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சான். அங்க வேற மாதிரி நடக்குது பாருங்க. தைரியமா இறங்குற பாருங்க, தைரியமா செய்யற பாருங்க. ஏன் தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டன்னு சொல்லுங்க. அதான் சொல்றேன், என்ன நீங்க செய்யணுமோ அதை கடவுள் உங்களுக்கு தருவாருன்னு சொல்றேன். நீதான் தேவைன்னு சொல்ற. எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு முடியல. இல்லப்பா, நீதான்பா இந்த யுத்தத்தை செய்யணும். உன் கூட நான் நிற்பேன். தாவீது போறான். ஆமே, உங்களது கோலும் தடி என்ன தாங்கும் ஆண்டவரே போறான். நம்பிக்கையோட போறான். எல்லாரும் சொன்னாங்க ஒண்ணும் முடியாதுப்பா, அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனை போய் இவன் அடிக்க போறான், அவனுக்கு இடுப்பு சைஸ் கூட இவன் கிடையாது. இவன் ஒரு போறான். இன்னும் ஒரு அந்த அதுக்குள்ள கவசங்கள் ஒன்னும் போட தெரியாது. போறான். ஆனா கடவுள் சொன்னாரு பாத்தீங்களா, அதான் போனான். போறான், அவனை அடிக்கிறான். அல்லேலூயா. அவன் பட்டயத்தை உருவியே அவன் தலையை வெட்டி அவனுடைய தலையை என்ன பண்றான், கோலியாத் தலையை தூக்கிட்டு ஜெருசலேம்ல போய் ஷெட்டில் கூடாரத்துல கொண்டு வைக்கிறான். அல்லேலூயா. ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாரு. சொல்லுவாங்க என்னோட ஊழியங்கள் பெருசா இருக்குங்க, என்னோட திட்டங்கள் பெருசா இருக்குங்க, அது நடக்கும்னு சொல்றேன். அது ஆண்டவர் விரிவாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரு, அதை விரிவுபடுத்துவாருங்க. ஏதோ ஒரு மூளையில ஏதோ ஒரு வாடகைக்கு அல்லது இடம் கிடைக்காம அங்க இங்க அப்படிலாம் கிடையாது. வேற லெவல்ல உங்க மினிஸ்ட்ரி இருக்கும். உங்களை உயர்த்தி உங்களை என்ன பண்ணுவாரு, பிளஸ் பண்ணுவா. ஆமென். உங்களுக்கு எட்டாததுமான நீங்க அறியாததுமானவைகள்லாம் உங்களுக்கு நடக்கும்னு சொல்றேங்க. உங்களை வாட்டி வதைக்கிற பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விடுதலை, மனிதர்கள் பயமுறுத்துற காரியங்கள் இருந்து விடுதலை. ஆண்டவங்க கூட இருக்கிறாரு. மனுஷனுக்கு பயம் கண்ணிய வருவிக்கும், கர்த்தருக்கு பயந்தால் ஜீவன் தான். கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு சாவு கிடையாது, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஜீவன் தான் உண்டு. மனுஷனுக்கு பயந்தாதான் கண்ணி. ஆமே. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ இதை போப்பா, அதை செய்யணும். இல்ல ஆண்டவர் அவன் அடிச்சிருவான்னு சொல்லி அவன் அப்படி நிக்கல. சரி சொல்லிட்டார்களா, போறான், எதிரிகளை வீழ்த்துறான், பட்டணத்தை பிடிக்கிறான். கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன். எதிரிகளினுடைய இதெல்லாம் தூக்குவீங்க. ஆமா, உங்க கைக்கு வராததெல்லாம் இனி வரும்னு சொல்லுகிறேன் இயேசு நாமத்தினால. உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளிடத்திலிருந்து நீங்க தூக்குவீங்க. அல்லேலூயா. எதிரிகளிடத்திலிருந்து கூட கொள்ளையிடுவீர்கள். ஆமே. பட்டணங்களை அன்னைக்கு அவ்வளவு காலநேர துரத்திட்டு போய் பிடிச்சாங்க பாருங்க அந்த இடங்களை. அப்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். உங்க விருப்பத்தின்படி செய்வார்னு சொல்றேங்க. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ உங்க மன விருப்பத்தின்படி. ஆமென். ஏன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், அவருக்கு பயப்படுகிறவர்கள், அவருக்கு உண்மையா இருக்கிறவர். பாருங்க சங்கீதம் 145:19. ஆமென். அவருக்கு அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதல்களை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். காப்பாற்றுறாருன்னு சொல்றேன், மீட்டெடுக்கிறாரு. உங்க விருப்பத்தின்படி செய்வாரு, உங்க விருப்பத்தின்படி. தாவீது தன் திறமையினால் ஜனங்களை நடத்தினான். திறமை யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்படி தந்துருவார் அவன் விருப்பப்படி. அது மாதிரி யோசுவா 1ஆம் அதிகாரத்துல இருக்கு, இதை நீ
தினமும் இதனை தியானி, தினமும் இந்த வசனங்களை நீ படி. அப்போ நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். ஆமா, தினமும் இந்த வசனங்களை நீ படி, தினமும் தியானி. நீ உன் விருப்பப்படி, உன் எண்ணப்படி நான் நடத்துவேன். யார்கிட்டையும் போய் நீ நிக்க வேண்டியது கிடையாது. ஊழியத்துக்கு யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்க வேண்டியது கிடையாது. ஏங்க கொடுங்க, நாங்க வரட்டாங்க. நோ, உங்களை கொண்டு செய்யும் காரியங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா மற்றவர்கள் உங்களை நாடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கேளாதவைகளையும் கேட்டவைகளையும் கேளாதவைகளையும் முதல்ல கேட்டான். ரெண்டாவது, என் பிள்ளை அல்லவா, நல்லா புரியுங்க, சாப்பிடுறீங்க, சாப்பிடும்போது நம்ம பெற்றோரோ அல்லது நம்ம ஒய்ஃபோ பிள்ளையோ சாப்பாடு வைக்கிறாங்க, சாப்பாடு வேணும்னு கேட்குறீங்க, கேட்குறோம், சாப்பிட்றோம். அங்கிருந்து அடுத்த சவுண்ட் வரும், இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? வருமா வராதா? ஆமா வரும், இன்னும் கொஞ்சம் தரட்டா? ஒரு மனிதனே அப்படி கேட்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் எதையும் செய்வார். கேட்டதையும் கேளாததையும். கேளாத ஐஸ்வர்யங்கள், கப்பல்கள், அவனுக்கு என்னெல்லாமோ இருந்தது. ஐயோ, அவன் காலுக்கு கீழே எல்லாம் அவனுக்கு கீழே அவ்வளவு பிளெஸிங்ஸ் இருந்துச்சு. அப்படி அவன் என்ன பண்ணான்? அனுபவித்தான். ஹல்லேலூயா. அப்படி அவன் என்ன பண்ணான்? அனுபவித்தான். ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டினா, நிறைய விஷயங்களை செஞ்சான் சாலமன். நிறைய நன்மைகள். ஆமா, ஈராமுக்கு கலிலேயாவில் 20 நகரங்களை கொடுத்தான்னு கூட இருக்கு. ஆலயத்தை கட்டின, அரண்மனைகளுக்கு மரம், பொண்ணு, பொருள், சகல காரியங்களும், எல்லா நன்மைகளும் அவனுக்கு வந்தது. 9,000 பவுண்டு தங்கத்தை ஆலயம் கட்ட ஈராம் சாலமோனுக்கு கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட செழிப்புல சாலமோன் வாழ்ந்தான். கப்பல்கள்ல இருந்து பொருட்கள் அவனுக்கு வருமா, அவ்வளவு ஆசீர்வாதங்கள். தேவன் அவனை அப்படி நிரப்பி அவன் என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. ஆமா, உங்க மன விருப்பத்தின்படி அவர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு தருவார். ஆமா, மீனை கேட்டா பாம்பு ஏதாவது கொடுப்பாங்களா? அப்படி கிடையாது. மீனை தான் ஆண்டவர் தருவார். பொல்லாத தகப்பனை நிறைய செய்யும் போது, காலேப்பினுடைய மகன் அவளுக்கு திருமணமாகி பிள்ளையை அனுப்பி விடும் போது எல்லாம் ஆல்ரெடி எல்லாமே சகல பிளெஸிங்ஸ் எல்லாமே அவளுக்கு கொடுக்க. ஆனாலும் அவ, எங்களுக்கு இதெல்லாம் பத்தாது ஆண்டவர், அவங்க அப்பாவை பத்தி சொல்ற, எங்களுக்கு இது போதாது, எனக்கு இன்னும் நல்ல விசாலமான, நல்ல செழிப்பான, நல்ல ஆசீர்வாதமான இடம் எங்களுக்கு தேவைப்படுது, இது எங்களுக்கு வேண்டாம், இதெல்லாம் காணாது, நல்ல பிளெஸிங்ஸை கொடுங்க, நல்ல ஆசீர்வாதமானதை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, ஒரு உலகத்தின் தகப்பனே தம் பிள்ளைக்கு அப்படி செய்ய கூடுமானா பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா என்ன? எதையும் அவர் செய்வாருன்னு சொல்ற. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறாங்க, உங்க வாழ்க்கையில எதையும் அவர் செய்வார். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதத்துல உண்டாகும் என்று சொல்லுகிற. நீங்க அதை நம்புங்க, நீங்க அதை பிலீவ் பண்ணுங்க, நீங்க அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோட இருங்க. தேவனால் நடக்குங்க. தொழில் வளங்கள் உங்களுக்கு பெருகும். ஆமா, வாகனங்களை வாங்குவீங்க, வீடுகளை கட்டுவீர்கள், சொந்த தொழில்களை நீங்க செய்வீங்க. சொந்தமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் தருவார், சகல ஆசீர்வாதங்களை தருவார், நிரப்பி நிரப்பி தருவார். ஆமா, ஆண்டவர் அப்படியே இந்த மாதம் முழுசும் அப்படி அவருடைய நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். அவர் மன விருப்பத்தின்படி தருவார். நீங்க பெருகுவீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கிற பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க குறுகி போக மாட்டீங்க. கர்த்தருடைய கரம் குறுகி போகல. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அற்புதம் செய்வாரு, அதிசயங்களை செய்வாருங்க. நீங்க நம்புங்க. இந்த மாதத்தின் தேவைகள் சகலமும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சந்திக்கப்படும். தொழில்கள்ல, வேலைகள்ல, உயர்வுகள்ல, ப்ரொமோஷன்ல, ஆமா எல்லாம் சம்பள உயர்வுகள்ல, நன்மையானவை, திருமண காரியங்கள், சகல விஷயங்கள்ல
வீடு கட்டுற பணிகள்ல, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளை படிக்கிற வைக்கிற காரியங்கள்ல, எல்லா தேவைகளையும் ஆமா எல்லாம் ஆண்டவர் சந்திப்பாரு. எல்லாம் பொருளாதார தேவைகள் எல்லாத்தையும் கடவுள் சந்திப்பாரு நான் சொல்லுகிறேன். ஆமென். அப்படியே நீங்க செய்ய போறீங்கப்பா. தொடர்ந்து உங்க கிருபை எங்களோடு இருக்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கட்டும். இந்த மாதம் முழுதும் உங்களோட பிரசன்னம், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய தயவு எங்க எல்லாரும் மேல இருக்கட்டும் என்று சொல்கிறேன். குடும்பங்கள் மேல இருக்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.